அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சகல ஐஸ்வர்யம் தரும் குபேர வியாழன் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் என்பது மிகவும் சிறப்புக்குரிய மாதம் என்று நம் அனைவருக்குமே தெரியும். அதிலும் குறிப்பாக வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, வைகாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, அதே போலவே வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையும் மிகவும் சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது. அப்படி வரக்கூடிய வைகாசி மாதத்தின் முதல் வியாழக்கிழமையை நாம் குபேர வியாழன் என்று கூறுகிறோம். பொதுவாகவே வியாழக்கிழமை என்றாலே குரு பகவானுக்கும் குபேர பகவானுக்கும் உகந்த கிழமை என்று நம் அனைவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நாளில் நாம் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு உரிய கிழமையாகத்தான் வியாழக்கிழமை திகழ்கிறது. குரு பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்தும் தோஷங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றும், அதுவும் குரு பகவானுக்கு உரிய தானியமான கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து சாற்றி வழிபாடு செய்வதன் மூலம் குருவின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் கூறுவார்கள். அதே போலத்தான் குரு பகவானுக்கு உரிய கிழமையான வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்கு உரியதாக கருதப்படுகிறது. அன்றைய தினத்தில் குபேர பகவானை நினைத்து குபேர வழிபாடு அல்லது குபேர தீபமோ ஏற்றும் போது மகாலட்சுமி மற்றும் குபேரரின் அருளால் செல்வ செழிப்பிற்கு எந்தவித குறையும் ஏற்படாது. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையை நாம் குபேர வியாழன் என்று கூறுகிறோம். அன்றைய தினத்தில் குபேர பகவானுக்கு உரிய நேரமான மாலை 5:30 மணிக்கு மேல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நாம் வழிபாடு செய்வதன் மூலம் சகல ஐஸ்வர்யங்களையும் நம்மால் பெற முடியும். நீண்ட நாட்களாக நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த வறுமைகள் அனைத்தும் நீங்க ஆரம்பிக்கும். இதற்கு வீட்டு பூஜை அறையில் எப்போதும் ஏற்றக்கூடிய தீபங்கள் அனைத்தையுமே ஏற்றி முடித்த பிறகு தனியாக ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்திற்கு ஒரு தாம்பால தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு மேல் குரு பகவானின் அம்சம் பொருந்திய கொண்டை கடலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கருப்பு கொண்டை கடலையை தான் பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியமில்லை. வெள்ளை கொண்டை கடலையை கூட நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து சுத்தமான பசு நெய்யை ஊற்றி மஞ்சள் நிற திரியை போட்டுக்கொள்ளுங்கள். இந்த தீபத்திற்கு பின்புறமாக ஏதாவது ₹1 நோட்டை வைக்க வேண்டும். இந்த ரூபாயின் நோட்டு குபேரரின் அம்சம் பொருந்தியதாக கருதப்படுகிறது என்பதால் இந்த ரூபாய் நோட்டை வைத்து நாம் தீபம் ஏற்றும் போது குபேரரின் அருளையும் நம்மால் பெற முடியும். தங்களால் எந்த ரூபாய் நோட்டை வைக்க முடியுமோ அதை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது தீபம் ஏற்றி வைத்து முழு மனதோடு குபேர பகவானையும் குரு பகவானையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரமாவது எரிய வேண்டும். அரை மணி நேரம் எரிந்து முடிந்த பிறகு அதை குளிர வைத்து விடுங்கள். அன்று இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலை வெள்ளிக்கிழமையன்று இந்த ரூபாய் நோட்டை எடுத்து உங்களுடைய பர்ஸிலோ அல்லது பணம் வைக்கும் இடத்திலோ பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதை எந்த காரணத்தை கொண்டும் செலவு செய்யக்கூடாது. இந்த ரூபாய் நோட்டுடன் சிறிது பச்சை கற்பூரம் அல்லது ஜவ்வாது போன்றவற்றை தடவி வைப்பது இன்னும் கூடுதல் சிறப்பை தரும். தீபத்திற்கு கீழே நாம் வைத்திருந்த கொண்டை கடலையை பறவைகளுக்கு தானமாக தர வேண்டும். இந்த முறையில் நாம் செய்வதன் மூலம் குரு பகவானால் ஏற்பட்ட தோஷங்களும் நீங்கும். குபேர பகவானின் அருளையும் நம்மால் பெற முடியும். அதனால் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு உண்டாகும். குருவின் அருளும் குபேரரின் அருளும் ஒரு சேர கிடைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எந்தவித குறையும் இருக்காது. அதன் அடிப்படையில் இவர்கள் இருவருக்குமே உகந்த வியாழக்கிழமை இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இவர்களின் அருளை பரிபூரணமாக பெறலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.